ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சூப்பரான குதிரைவாலி அரிசியை பயன்படுத்தி கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த கஞ்சி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த கப்பில் வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பிலே வந்து 1/2 கப் அளவுக்கு நான் வந்து பாசிப்பருப்பு வந்து எடுத்திருக்கேங்க. இப்போ இது ரெண்டையுமே வந்துட்டு நம்ம நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். இன்றைக்கி நான் வந்து குக்கரில் தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு 10 பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் பாருங்கள், அரிசியும் பருப்பும், அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இது கூட வந்து நம்ம வந்து இப்போ தண்ணி வந்து அளந்து ஊற்ற போகிறோம். 1 கப் அரிசிக்கு 4 கப்பு தண்ணிங்க. நான் 1 கப் அரிசியும் 1/2 கப்பு பருப்பு எடுத்திருக்கேன். அதனால் வந்து நான் 6 கப் அளவுக்கு தண்ணி வந்து அளந்து ஊற்றிட்டேன். இப்போ இது கூட வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா கஞ்சி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிருங்க. பாருங்கள், 2 விசில் வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்கள், கஞ்சி வந்து சூப்பராக வந்திருக்குங்க. நம்ம வச்ச தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம இது கூட வந்து தேங்காய் பாலும் சேர்ப்போம். அப்படின்றப்ப நமக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது கூட வந்து நம்ம 1 கப் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தோமோ அந்த கப்பில் நம்ம வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இன்னுமே கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை வந்து நல்லா சுட வச்சு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் திருப்பி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதாங்க. கஞ்சி வந்து நமக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த கஞ்சி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்குமே ரொம்ப நல்லது. ரொம்ப ஈஸியாகவும் நம்ம பண்ணிடலாம். இது வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கஞ்சியை வந்து நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாரம்பரிய உணவிற்கு மாறுவோம், உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.